ஓப்பன்ஹைமர் அப்படின்ற ஹாலிவுட் படம் உலகெங்கிலும் இப்போ பேசப்பட்டு வருது. ஸோ அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கியில் அணுகுண்டு வெடித்தது. இந்த அணுகுண்டோட ஃபார்முலாவை கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்டோட கதை தான் இந்த ஓப்பன்ஹைமர். இந்த அணுகுண்டு வெடிப்பதற்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையும் அணுகுண்டு வெடித்ததுக்கு பிறகு அவரோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த படம் உங்களுக்கு முழுசா காட்டியிருக்கும். ஏன் நம்ம இந்த படத்தை பற்றி இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, 2020-24 நடந்த ஆஸ்கார் அவார்ட்ஸில் சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த ஓப்பன்ஹைமர் திரைப்படம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த நடிகருக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருதும் கிடைச்சிருக்கு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கிலியன் மர்ஃபி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்றவருக்கும் ஆஸ்கார் விருது கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் நடித்த துணை நடிகர் ராபர்ட் டவுனி ஜூனியர் அப்படின்றவருக்கும் ஆஸ்கார் விருது கிடைச்சிருக்கு. ஸோ உங்களோட கேள்வி, இந்த வருடத்திற்கான சிறந்த ஆஸ்கார் விருது பெற்ற படம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஓப்பன்ஹைமர்னு உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியணும்.